டெஸ்டட் தகவலை சேர்மன் மாணிக்க வாசனம் நடுநிலைப்பள்ளி 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதை. ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல் இருக்குமா. அதுல ஒரு பாப்பா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுல அழகான ஒரு பொம்மை இருக்குமா. அதை பார்த்து அவங்க அம்மாட்ட போய் கேட்குமா, அம்மா அம்மா நான் இதை வச்சு விளையாடவா அப்படின்னு கேட்குமா. நைட்ல கலர் லைட் தெரியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னா அந்த பாப்பா போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டு ஹோம்ஒர்க்கே பார்க்குமா. எப்படா நைட் ஆகும் இது எப்ப மின்னும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எழுதுமா. எழுதி முடிச்சோடனே அந்த பாப்பா போய் அந்த பொம்மையோட விளையாடும் போது அவங்க தம்பி ஹோம்ஒர்க் எழுதுல கிறுக்கி விட்டுருவானா. அவங்க அக்கா கோவப்பட்டு அவங்க தம்பி மேல நோட்டை தூக்கி வீசும்போது அது பொம்மையில பட்டு உடஞ்சிருமா. அவங்க அம்மா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கன்னா அந்த பாப்பா சொல்லுமா, அம்மா நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு நான் விளையாட போயிட்டேன். ஆனா தம்பி ஹோம்ஒர்க்ல கிறுக்கி விட்டான். நான் தம்பி மேல நோட்டை வீசும்போது அது பொம்மை மேல பட்டுச்சு, அதனாலதான் கீழே விழுந்துச்சு அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுமா. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, இது வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பொம்மை, இதை எப்படி நீ உடைக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்கன்னா நான் தம்பி மேலதான் நோட்டை வீச வந்தேன், அது